நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கிராமங்களில் இலவச மனை கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் ஐயப்பன் தலைமை தாங்கினார். சிறப்பு ஆணைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் எத்திராஜன், மாநில தலைவர் வழக்கறிஞர் ஏங்கல்ஸ், மாநில துணை பொதுச் செயலாளர் பால ஆனந்த ஜோதி, மாவட்ட குழு MG ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் தனசேகரன், மாவட்ட குழு தோழர்கள் முருகையன், ஸ்டாலின், தண்டபாணி, வட்ட செயலாளர் ராமலிங்கம் உட்பட வாலிபர் சங்கம், மாதர் சங்க தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். நியூஸ் 21 கடலூர் செய்தியாளர் முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்தின் பூட்டுத்தாக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அருண் பரபரப்பு பேட்டி. வணக்கம், நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் பூட்டுத்தாக்கு ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறேன். நாங்கள் எங்கள் ஊராட்சியில் 9 வார்டு உறுப்பினர்களில் 4 வார்டு உறுப்பினர்கள் இதுவரையில் ஒரு தீர்மானத்தில் கையொப்பமிடாமல் ஊராட்சியில் செய்கிற வளர்ச்சி பணிகளும் திட்டப்பணிகளுக்கும் எந்த ஒரு ஒத்துழைப்பும் வழங்காமல் ஊராட்சியில் குந்தகம் விளைவிக்கும் நோக்கில் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். மேலும் அவரவர்கள் வார்டில் செய்தாலும் எல்லா பணிகளுக்குமே ஊராட்சியில் தகவல் உரிமை சட்டம் என்றும் பொய் புகார்களை கொடுத்து கொண்டு எல்லா பணிகளும் தடுத்து வருகிறார்கள். இவர்களால் ஊராட்சியில் 6 கோடி ரூபா கிட்ட பணம் இருக்குது, எந்த பணியும் செய்ய முடிய மாட்டேங்குது. எல்லாரும் பெட்டிஷன் போட்டுக்கொண்டு ஊராட்சியில் எந்த கிளர்க்குகளும் சரியாக அங்கே வேலை செய்யாத அளவுக்கும் இந்த மாதிரி குந்த விளக்க செயலில் ஈடுபடுறாங்க. இதில் ஊராட்சியில் இருக்கிற எங்கள் வார்டு உறுப்பினர் வாசுதேவன் பார்த்திங்கன்னா, இவர் ஏற்கனவே ஊராட்சியில் தானமாக கொடுத்த 49 சென்ட்டில் அவர் ஒரு 2 பிளாட் அவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. இது முறைகேடு செய்திருக்கிறாரு. இவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம தாசில்தார் ஐயா அவர்களுக்கு நான் கோர்ட் ஆர்டர் மூலியமாக, நீதிமன்றம் மூலியமாக நம்ம ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் மீட்டு தரல. இது சம்பந்தமாக எல்லா அதிகாரிகளுக்கும் நான் புகார் மனு கொடுத்துருக்குறேன். மேலும் சுதாகர் என்ற வார்டு நம்பர் பார்த்திங்கன்னா, அவர் ஊரில் வேலூர் மாவட்டத்திலிருந்து மக்காத கழிவு குப்பைகளை அவருக்கு சொந்தமான வண்டிகளிலும் மேற்கொண்ட வண்டிகளை கொண்டு வந்து இந்த கழிவு குப்பைகளை கொட்டி அது இந்த ஊராட்சி அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு குடிநீர் எல்லாம் பாதிச்சிருக்கு. இப்படிப்பட்ட முறைகேடெல்லாம் அவர் செய்திருக்கிறார். இது சம்பந்தமாக எல்லா அதிகாரிகளுக்கும் நான் புகார் கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மருத்துவ கழிவில் எல்லா பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா, சுகாதார டிபார்ட்மெண்ட்டு, மாவட்ட ஆட்சியர்லேருந்து எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்குறேன். வட்டார ஆட்சி எல்லாருமே நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறாங்க. அந்த குப்பைகளை இன்னும் அகற்றப்படலை. ஃபுல்லாகவே மருத்துவ குப்பைகள் தான். எப்படி இந்த குப்பைகள் இங்கே வந்தது என்று ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு மாவட்ட அதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊராட்சி வளர்ச்சி பணிகளுக்கு குந்தகம் விளைவிக்கின்றது வார்டு உறுப்பினர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்யும்படி சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் மனு கொடுத்துருக்கிறேன். இப்படிப்பட்ட செயல்களில் அந்த ஊராட்சி நடந்துட்டு இருக்குது. என்னால் ரொம்ப மனவேதனையும் மன கஷ்டத்தோடு நான் இருக்கிறேன். மக்களுக்கு சரியாக பணியை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி பெற்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வரோம். அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை இருக்குது. இந்த ஊராட்சி நிர்வாகத்தில் ஒரு நிரந்தர கிளர்க்கு கூட இல்லாமல் இருக்கிறோம். எல்லாத்துக்குமே இந்த வார்டு உறுப்பினர் 4 பேரும் கூட ஒரு பத்திரிகை ஆசிரியர் தர்மேந்திரன் சேர்ந்து கொண்டு இந்த ஊராட்சி வளர்ச்சி பணிகள் எல்லாம் தடுத்து கொண்டு பொய்யான புகார்களையும் பொய்யான செய்திகளையும் போட்டுக்கொண்டு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புவனகிரி அருகே அல்லூர் கிராமத்தில் குடிதண்ணீர் கிடைக்காமல் 3 நாட்களாக குடியிருப்பு மக்கள் அவதி. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டதால் எந்த நடவடிக்கையும் எடுக்காத வட்டார வளர்ச்சி அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அல்லூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கி வந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்து வந்தது. இந்த நிலையில் இந்த மேல்நிலை தேக்க தொட்டி இன்னும் சில ஆண்டுகள் நன்றாகவே பயன் தரும் வகையில் இருந்த நிலையில் திடீரென வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்தனர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டதால் அப்பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் கிடைக்காமல் இருந்து வருகிறார்கள். மேலும் மாற்று ஏற்பாடும் எதுவும் செய்யாதால் குடியிருப்பு வாசிகள் தண்ணீர் கிடைக்காமல் ரொம்பவும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டாலும் அவர்களும் அலட்சியமாக செயல்படுவதால் எந்த தீர்வும் கிடைக்காதால் அவர்கள் ஏமாற்றமடைந்து வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இன்னும் சில ஆண்டுகள் நன்றாக பயன் தரும் வகையில் இருக்கும் நிலையில் அவசரமாக இடித்தது ஏன் எனவும் குடியிருப்பு வாசிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் முக்கியமாக தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தற்போது மேல்நிலை தேக்க தொட்டி இருந்து வந்துள்ளது. தற்போது அது இடிக்கப்பட்டு அது முழுமையாக அப்புறப்படுத்தாமல் அப்படியே இருக்கிறது. இதனால் பள்ளி வளாகத்தில் விளையாடும் மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் பலருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து இடிபாடுகளை உடனடியாக அப்புறப்படுத்தி குடியிருப்பு மக்களுக்கு தடையில்லாமல் தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் எனவும் குடியிருப்பு வாசிகள் வேதனையோடு தெரிவித்து வருகிறார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம். பழனி முருகன் கோவிலில் நடிகர் யோகி பாபு விளக்கு ஏற்றி சாமி தரிசனம். பக்தர்கள் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
பழனி முருகன் கோவிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். மலையடி வாரத்தில் இருந்து ரோப்கார் மூலமாக மலை மீது அழைத்துச் செல்லப்பட்டு சாமி தரிசனம் செய்தார். மலைக்கோவிலில் 5 இடங்களில் விளக்கேற்றி மனமுருக தரிசனம் செய்தார். யோகி பாபு நடிப்பில் உருவாக உள்ள 2 படங்களுக்கான கதையை சாமி பாதத்தில் வைத்து வழிபாடு செய்தார். யோகி பாபு மலைக்கோவிலுக்கு வருகை தந்ததை அறிந்த பக்தர்கள் பலரும் முந்தியெடுத்து புகைப்படம் எடுக்க முயன்றனர். இதனால் மலைக்கோவிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில் பாதுகாவலர்கள் பத்திரமாக அழைத்துச் சென்று சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்தனர். பின்னர் மலையடிவாரத்திற்கு வந்த யோகி பாபு பேற்றிக்கார் மூலம் கிரிவலம் சென்றார். ஊருக்குள் உலாவரும் 3 சிறுத்தைகள் பொதுமக்கள் அச்சம். நாயை வேட்டையாடியதால் விழிப்புணர்வு செய்த வனத்துறையினர். கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வாழைத்தோட்டம் கிராமம் ஜோடிசுனை அருகே 3 சிறுத்தைகள் நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் தினமும் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் இருக்கும் நாய்களையும் சேவல் கோழிகளையும் குறிவைத்து வேட்டையாடி வருகிறது. கடந்த மாதங்களில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கோழி சேவல்களையும் நாய்களையும் சிறுத்தை வேட்டையாடி உள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு சுமார் 2 மணி அளவில் ஜோடிசுனை கிராமத்தில் விநாயகம் என்பவரது வீட்டில் வளர்த்து வந்த நாயை சிறுத்தை தூக்கி சென்று வேட்டையாடி உள்ளது. இந்த வழியாகத்தான் குழந்தைகள் தினமும் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். உயிர் பலி ஏற்படுவதற்குள் வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுத்து சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வாழைத்தோட்டம் ஜோடிசுனை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் அதுவரை வனப்பகுதிக்குள் செல்லவோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்றும் இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என வனசரக ஊழியர்கள் மூலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். 3 சிறுத்தை இருக்கிறதோட சிசிடிவி கேமரா நான் கொடுத்துருக்குறோம். அதுக்கு வனத்துறையினர் இப்போ எங்களுக்கு என்னன்னா இப்போ சிறிய காடுங்க, ஒரு பெரிய ஒரு யானையோ சிறுத்தையோ வளரக்கூடிய பெரிய காடெல்லாம் கிடையாதுங்க. இது எல்லாமே விவசாயம் செய்கிற இடம், சின்ன சின்ன காடு குன்றுகள் தான் இது. இந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 14 கோழி, வளர்ப்பு கோழி ப்ளஸ் 2 தூக்கிட்டு போனதை நாங்கள் தெரியாமல் இருந்தது. ஒவ்வொன்றா காணாமல் போயிட்டுருக்கோம். நான் சரி ஏதாவது காட்டு பூனையோ ஏதோ எடுத்துகிட்டு போயிருக்குன்ற மாதிரி நாங்கள் போவோம். நம்ம சத்தம் வரும், வெளியே போவோம், எதுவுமே இருக்காது. ஆனால் எங்களுக்கு ஒரு முறையான எவிடன்ஸ் இல்லாதனால எங்களால் ப்ரூவ் பண்ண முடியலைங்க. அதுக்கப்புறம் நாயை தூக்கும்போது தான் 4 மாதத்துக்கு முன்னாடி 2 நாய் தூக்கிடுச்சு. வளர்ப்பு நாய், பெரிய நாய் 2 நாய் தூக்கும்போது தான் இது உண்மையிலே சிறுத்தை தான் தூக்கியிருக்கு அப்படின்றது எங்களால் கண்டுபிடிச்சி வனத்துறையிற்கு நாங்கள் சொன்னோம். அப்போ ஒரு 2-3 நாள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதோடைய நடமாட்டம் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் சிசிடிவி கேமரா நான் வாங்கி வச்சேங்க. வச்சு இப்போ ஒரு 15 நாள் தான் ஆகும். இன்றைக்கி நேற்று நைட்டு ஒரு 1:45 மணி அளவில் 3 சிறுத்தை இப்போ நாயை தூக்குனது எங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த இடத்துல எங்கள் குழந்தைங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போயிட்டு வரக்கூடிய பகுதிங்க. 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி தான். அதில் இப்போ 3 சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியாகவும் பீதியாகவும் இருக்குதுங்க. இதுக்கு வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த சிறுத்தைகளை பிடிச்சி அடர்ந்த காட்டு பகுதியில் விட்டு அதையும் எங்களே பாதுகாக்கணுன்றது எங்களுடைய நினைவுல கோரிக்கையாக இருக்குதுங்க. அது கண்டிப்பாக நிறைவேற்றணுன்றது எங்களுடைய அடிப்படை தேவைங்க. அது இல்லைன்னா மக்கள் அங்கே நடக்கக்கூடிய ஒரு இடமா இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஆபத்தான இடமாகவே மாறி போகக்கூடிய சூழல் இருக்குதுங்க. எங்களை காப்பாற்றக்கூடியது வனத்துறையினுடைய முக்கிய கடமையாகவும் பொறுப்பாகவும் எடுத்து அதை செயல்பண்ணுன்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குதுங்க. நன்றிங்க. தேனி சுருளி அருவியில் நீர்வரத்து குறைவு, சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுருளி அருவியில் குளித்து மகிழ்வதற்காக வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் தமிழக கேரளா எல்லையில் மேகமலை வன உயிரின சரணாலய பகுதியில் மலையடிவாரத்தில் சுருளி அருவி அமைந்துள்ளது. மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமாகவும் இறை வழிபாட்டு தலமாகவும் உள்ள இந்த அருவிக்கு நாள்தோறும் வெளிமாநில மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் குளித்து மகிழ்வது வழக்கம். தற்பொழுது மேகமலை பகுதியில் கோடை காலம் தொடங்கியதால் சுருளி அருவிக்கு நீர்வரத்து மிகவும் குறைந்துள்ளது. இதனால் சுருளி அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஆனந்த குளியலுக்காக வெளி மாவட்டத்திலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நீர்வரத்து குறைந்துள்ளது பெரிதும் ஏமாற்றத்தை அளிப்பதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார். ஸ்ரீ முஸ்னத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பல மாதங்களாக திறப்பு விழா காணாமல் இருந்து வரும் சார் பதிவாளர் அலுவலகம் புதிய கட்டிடம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னத்தில் ஏற்கனவே இருந்து வந்த சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் பழுதானதாகவும் போதிய வசதிகள் இல்லாத நிலையில் அதனை இடித்து அகற்றிவிட்டு புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்ட வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில்
பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டு தற்போது புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கட்டப்பட்டு பல மாதங்களாக இருந்து வரும் நிலையில் இன்னும் திறப்பு விழா காணப்படாமல் இந்த சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் இருந்து வருகிறது. தற்போது சார் பதிவாளர் அலுவலகம் என்பது வேறொரு இடத்தில் தனியார் வாடகை இடத்தில் செயல்பட்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் தற்போது கட்டி முடிக்கப்பட்டு காட்சி பொருளாக இருந்து வரும் புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறக்க வேண்டும் எனவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளும் தெரிவித்த நிலையிலும் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். உடனடியாக புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறந்து பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் எனவும் தற்போது வேறொரு இடத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருவதை தடுத்து அதற்கான செலவிடப்படும் தொகையை மிச்சப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கும் இப்பகுதி விவசாயிகளும் கிராம மக்களும் ஸ்ரீ முஸ்லிம் புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடத்தை திறக்காவிட்டால் திறப்பதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் வேதனையோடு குறிப்பிட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி துருவம் சாலையில் ஏஎம்சி மருத்துவமனை எதிரில் உள்ள மைதானத்தில் 6வது நாள் புத்தக கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் காட்டு யானைகள் தொடர்ந்து முகாமிட்டு மலைப்பயிர்களை சேதப்படுத்துவதால் மலை வாழை விவசாயத்தை கைவிடும் மலை கிராம விவசாயிகள். ஒரு சில விவசாயிகள் மட்டும் மலை வாழையை விவசாயம் செய்வதால் வாழை விலை உயர்வு. மலை வாழை விவசாயத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களாக பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, தடியன், குடிசை, மங்களம் கொம்பு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இவை மலை கிராமங்களில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்படுகிறது. இங்கு பணப்பயிர்களாக உள்ள காப்பி, வாழை, ஆரஞ்சு, மிளகு, ஏலக்காய் உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. இதில் முக்கியமாக வாழை அதிக அளவில் பயிரிடப்பட்டு வந்தது. இங்கு விளைவிக்கப்படும் மலைவாழை சென்னை, கோயம்பேடு சந்தை உள்ளிட்ட பெரும் மாநகரங்களில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனை அடுத்து தாண்டிக்குடி கிராமங்களில் வாரம் ஒருமுறை மலைவாழை சந்தை நடைபெற்று லட்சக்கணக்கான மலைவாழை ஏற்றுமதி செய்யப்படும். இந்த நிலையில் மலைப்பயிர்களில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகள் முகாமிற்கு மலைவாழையை அதிக அளவில் சேதப்படுத்துவதாகவும் இதற்கு உரிய நிவாரணத் தொகை கிடைக்காத காரணத்தினால் மலைவாழை விவசாயத்தை மலை கிராம விவசாயிகள் கைவிட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சில விவசாயிகள் மட்டும் பயிரிடுவதால் மலைவாழை விலை உயர்ந்துள்ளது. கடந்த வருடம் மலைவாழை ஒன்றுக்கு 7 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாக நிலையில் இந்த வருடம் ஒரு மலைவாழை 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இந்த மலைவாழை சந்தையில் லட்சக்கணக்கான மலைவாழை ஏற்றுமதி செய்த நிலையில் கடந்த சில தினங்களாக ஆயிரக்கணக்கான மலைவாழை மற்றும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இதனை வனத்துறை கவனம் செலுத்தி இந்த பகுதியில் முகாமிற்கு வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் மீண்டும் மலைவாழை விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் தோட்டக்கலைத்துறையினர் மலை கிராம விவசாயிகளுக்கு ஆலோசனை மற்றும் அறிவுரைகள் வழங்க வேண்டும் என மலை கிராம விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்மலை கிராமங்களில் காட்டு யானைகள் தொடர்ந்து முகாமிற்கு விவசாய நிலத்தை சேதப்படுத்தினால் வரும் காலங்களில் மலைவாழை விவசாயம் முற்றிலும் அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானத்தில் தாண்டிக்குடி கிராமத்தில் வாழைக்காம்பட்டியில் இருக்கேன். அது இங்கே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மழை வாழைக்காத இது மண்டி, வேறு வாழைக்கால வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பெரும்பாலும் உங்களுக்கு வாரத்துக்கு 1 லட்சம் வாழைக்காய் வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்ததில்ல. இப்போ வந்து வாரத்துக்கு 10,000 காய் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பூராமே விவசாயி பூராமே எந்த வாழையும் நடவும் முடியல, அதை உற்பத்தி பண்ணவும் முடியல, அதை விவசாயம் பண்ணவும் முடியல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மாடு, பன்னி, ஆனை பூராமே இருக்கு. பன்னி கூட அது இப்போ அது வாட்டுக்கு போயிடும். இந்த ஆனை வந்ததுலேருந்து எந்த விவசாயமுமே உங்களுக்கு பண்ண முடியல. அந்த வாழையத்தை எங்கே இருந்தாலும் வந்து அதை பூராமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாண்டிக்குள்ள தான் கேம்பே போட்டிருக்கு. ஆனை போட்டு பண்ணால் எங்கே பார்த்தாலும் இப்போ இந்த கடைக்கு ஒரு 10,000 காய் வந்திருக்குன்னா 5,000 காய் ஆனை அழிச்ச காய் தான் வந்திருக்கு. வேற வந்து அவங்க நல்லா விளைய விட்டுலாம் கொண்டு வரல. பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த காய் பழுத்துக்க போட்டால் கூட பழுக்காது. அது இன்னைக்கு என்ன காலப்போக்கில் இன்னொரு 6 மாதத்துல மழை வாழைக்காய்ங்கிறது ஒரு விஷயத்துக்கு கூட கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து அரசு, வனத்துறைகள் வந்து இதை ஒரு சரியான கட்டுப்பாட்டு கொண்டு வந்தால் தான் ஒழிச்சு இந்த வாழைக்காயை காப்பாற்ற முடியும், வாழையை காப்பாற்ற முடியும், விவசாயிகளை காப்பாற்ற முடியும், எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இது காலப்போக்கில் போகும்போது இப்போ நாங்கள் களை நடத்தி ஒரு 25 வருஷம் ஆண்டுலாம் இப்படி ஒரு மோசமான நிலைமை நடந்தது இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வாழைக்காய் வரும். எங்கள் கேசி வெட்டி, குப்பம் வெட்டி, ஆடலூர், பன்றிமலை, இங்கிட்டு பெரும்பள்ளம், சொக்கங்காடு, இப்படி பண்ணக்காடு, இப்படி போகிறான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். வியாபாரி ஒரு 10-20 பேர் வருவாங்க. இன்னைக்கு வியாபாரி பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க.
3 பேர்த்துக்கு அந்த வாழைக்காய் இல்லை. இந்த காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னைக்கு கோயம்பேடுக்கு தான் போதும். கோயம்பேட்டுக்கு போய் அது வந்து அங்கங்கே கான்வென்ட்டுக்கு ஹாஸ்டலுக்கு மருத்துவ குணங்களுக்கு தான் இந்த காய் பயன்படும் பொழிச்சு, அதுக்காக விசேஷத்துக்கு இந்த காய் வைக்கிறதெல்லாம் வந்து கிடையாது. பூராமே மருத்துவ குணமுள்ள காய் தான் இது. இது அதிக மருத்துவ குணம் உள்ள ஆமா ஆமா, நீ எந்த பழத்தை வாங்கினாலும் இந்த பழத்தை வந்து நீங்க 15 நாள் 20 நாள் நீங்க வீட்டிலே அப்படியே ஒரு வச்சிருந்தா அது பாட்டுக்கு கல்கண்டு மாதிரி ஆகும் பொழுது அந்த பழம் அழுகவே அழுகாது. நீங்க ஐயா, இது எத்தனை ஆண்டா இந்த வந்து இந்த மண்டி இருக்கிறது? இது வந்து ஒரு 25 ஆண்டா இருக்கு. 25 ஆண்டா இருக்கு. ஆமா. முத எவ்வளவு இங்க வரத்து வந்துகிட்டு இருந்துச்சு? அது வந்து முன்னாடி வந்து 1 லட்சம் காய் வரும். 1 லட்சம் காய். இப்ப எவ்வளவுங்க வந்துகிட்டு இருக்கு? இப்ப வந்து உங்களுக்கு என்னன்னா 5000 காய் 10000 காய் வருது. அது வந்தாத்தான், வரலைன்னா அதுவும் கிடையாது. இது எதனால ஏற்பட்டிருக்கு? இது பூராமே வனவிலங்குகள். வனவிலங்குன்னா அதிகமான சேதம் யானை தான். யானை தான். ஆமா ஆமா, உங்களுக்கு வாழை எங்க இருக்கு ஆனா அங்க போயிருது. அப்போ வந்து என்னன்னா வனத்துலேருந்து வர்றாங்க, 2 வெடியை போட சொல்றாங்க. அது பாட்டுக்கு போட்டா அப்புறம் மறுநாள் அது ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு திருப்பி பட்டாக்காட்டுக்குள்ள வந்துடுது. அந்த ஆனை எங்க இருக்கு மொத்தத்துல என்ன நைட்ல வந்து உத்தரவாதம் இல்லாம இருக்கு. இன்னைக்கு மொத்தத்துல தோட்டத்துக்கு போனா பயமா இருக்கு, ஆளுல கூட்டு போனா பயமா இருக்கு, விவசாயம் பண்ணி நைட்ல காவலுக்கு இருந்தா பயமா இருக்கு. இந்த ஏரியால இன்னும் பேச பார்த்தா விவசாயம் என்னங்க இருக்கு? இப்ப உங்களுக்கு அதிகமா வாழை தானே இருந்துச்சு. இப்ப எல்லாம் மாறிக்கிட்டாங்க. மாத்தி பேரு ஊரை விட்டும் போயிட்டாங்க. தோட்டத்துகளை விட்டுட்டு ஒரு சில பேர் வச்சிருக்காங்க. காலப்போக்கில் விவசாயம்ங்கிறது இருக்காது. எங்க பரம்பரை நாங்கள் தாண்டிக்குள்ளதான் இருக்கிறோம். எங்க அப்பா எங்க பாட்டையும் பூட்டையும் எல்லாமே நாங்கள் விவசாயி தான் இங்கேதான் இருக்கிறோம். நாங்கள் அப்ப இருந்து சொத்தெல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட அன்னைக்கு ஒரு 6 வாழைக்காய் பழுத்து கிடந்தா கூட உங்களை மாதிரி வரவங்க கூட வெட்டி கொடுப்போம். இன்னைக்கு ஒரு பழம் கூட கொடுக்கறதுக்கு நாதி இல்லாமல் கிடக்குன்னா செய்ய முடியும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து ஒரு விவசாயி அவளோட ஆதங்கத்தை தான் இப்ப சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. இது யானை வந்து ரொம்ப அழிக்குது, அட்டுழியம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து வனத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஊர் மக்கள் பொதுமக்களும் அந்த சார்பில் வந்து சொல்றாங்க. இதை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்குவாங்கன்னு நம்ம நம்புறோம். ஓகே, நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். தேனி விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்ட எஸ்பி. தேனி மாவட்டத்தில் டிஜிட்டல் அரெஸ்ட் குற்றம் சம்பந்தமான பொதுமக்கள் விழிப்புணர்வோடு பணங்களை பரிமாற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுகுறித்து புகார் அளிக்க 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகாரை அளிக்கலாம் என தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அவர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார். இப்போ நீங்க பார்த்த வீடியோல நடக்கக்கூடிய ஃப்ராட் பேர் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா எதுவும் பயப்படாம அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ணாம உடனே வந்து சைபர் கிரைம் டால் லைன் 1930 உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அல்லது www.cybercrime.gov.in உங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, அல்லது நியர் சைபர் கிரைம் ஸ்டேஷன்ல உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், பி அவேர், பி சேஃப். தேங்க்யூ.